அசுரர்கள் உலகத்தையும் தேவர்களையும் துன்புறுத்தி வந்த காலத்தில் அசுர அரசன் சூரபத்மன் தனது சகோதரர்கள் சூரன் மற்றும் சிங்கமுகனுடன் பிரபஞ்சத்தில் அச்சம் விளைவித்தான். தேவர்கள் இக்கட்டான நிலையில் சிவபெருமானிடம் சரணடைந்தனர். அப்போது சிவபெருமான் தன்னுடைய ஞான சக்தியிலிருந்து ஆறுமுகனாக 6000 சூரிய ஒளிக்கு நிகராக ஒளி வீசும் ஒரு தெய்வீக வடிவமாக பிறப்பித்தார். அவர்தான் குமரனும் முருகனும் கார்த்திகேயனும். பின்னர் முருகன் தெய்வப்படையினை நடத்தி ஸ்கந்தராலயத்திலிருந்து போருக்கு புறப்பட்டார். சிங்கமுகனும் சூரனும் அவரிடம் போரிட்டு வீழ்ந்தனர். இறுதியாக முருகன் சூரபத்மனுடன் மகா சமரம் புரிந்தார். சூரபத்மன் பல வடிவம் கொண்டு மாறி மாறி போரிட்டான். மலை, மரம், பாம்பு, யானை, காளை என அசுர மாயைகளால் முருகனை அடக்க முயன்றான். ஆனால் முருகன் தனது வேலின் தெய்வீக சக்தியால் அந்த மாயைகளை தகர்த்தார். இறுதியில் சூரபத்மன் ஒரு பெரிய மரமாக மாறினான். முருகன் தன் வேலை அந்த மரத்தை நோக்கி எய்தினார். வேல் தாக்கியதும் மரம் இரண்டாக பிளந்தது. அந்த இரு பாகங்களும் ஒரு மயிலும் ஒரு சேவலும் ஆகியது. அசுரருக்கு அருள் கொடுத்து முருகன் மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் கொடியின் குறியீடாகவும் ஏற்றார். இதுவே சூரசம்ஹாரம், தீமை நன்மைக்கு அடிபணியும் தெய்வீக வெற்றியின் திருக்கதை.